கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/7/2026 புதிய மாதத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வாருங்க நம்ம முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்று தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். புதிய மாதத்தை தேவனுடைய கிருபையினாலே நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். பொல்லாப்போ நாசமோசமும் நெருங்காதபடிக்கு வேலி அடித்துக் கொள்வீராக முடியும். நன்மையான இவர்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. கிருபையினாலே நிரப்புவீராக. அற்புதமும் அடையாளங்களும் இவருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நிறைவை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் கிருபையின் ஆசீர்வாதம் இவரோடு செயல்படுங்கப்பா. சங்கீதம் 16:11 உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவர் எப்பொழுதும் உம்முடைய கரம் இவரோடு இருக்கட்டும். சகலவிதமான ஆசீர்வாதமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த மாசத்துல வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் வி ப்ரே ஃபார் மினிஸ்ட்ரிக்காகவும் திக்கற்ற பள்ளிகளுக்காக நம்ம செய்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஆண்டவருடைய கரம் இந்த ஊழியத்திலிருந்து அவருடைய சித்தம் செயல்படணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த தகப்பனே, 1/7/2026 ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்துவீராக. உடைய கிருபை இதன் மீது இருந்து செயல்படட்டும் அப்பா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நன்மை செய்யும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இதோட தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதற்காக உதவி செய்து காணிக்கை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல ஆண்டவர், இன்னும் அநேகருடைய இருதயத்தில் நீர் பேசி இந்த ஊழியத்திற்காக தாங்கும்படி நீர் செய்வதற்காக நன்றி. உடைய கிருபை ஆண்டவரே, இந்த ஊழியத்தை விட்டு மாறாமல் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்ட அற்புதத்தை நடக்க போவதற்காக நன்றி அப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.